எவ்ரி மந்த் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் சேலரி அப்படின்ற ஒன்று வந்து கிரெடிட் வந்து ஆகும். பட் அந்த மந்த் எண்டுக்குள்ளே அந்த மணி எங்கே போகுதுன்னே தெரியாது. நமக்கு என்ன ஆயிரும்னா காணாமல் போன மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் எனக்கும் வந்து இருந்துச்சு. எனக்கு வரக்கூடிய அதர் இன்கம் சோர்ஸஸாக இருக்கட்டும் அண்ட் அதர் வேவ்ஸில் வரக்கூடிய ரெவன்யூவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மந்த் எண்டுக்குள்ளேயே எனக்கு என்ன ஆயிருதுன்னா எங்கே போகுது, என்ன பண்ணும் அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் ஃபுல்லாக மணி என்ன ஆயிருதுன்னா காணாமல் வந்து போயிடுது. ஸோ அதனால் நான் சில திங்ஸ் என்ன பண்ணேன்னா என்னுடைய பர்சனல் ஃபைனான்ஸில் நான் ஆட் வந்து பண்ணேன். அதை ப்ராப்பராக பண்ணனால என்னால் என்ன பண்ண முடிஞ்சுதுன்னா சில அமௌண்ட்டை வந்து சேவ் வந்து பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் என்னுடைய ஃப்யூச்சர் பிளான்காண்டி சில இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்னால் என்ன பண்ண முடிஞ்சுன்னா பண்ண வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஒரு இயர்லேருந்து நான் சொல்லக்கூடிய சில பர்சனல் பிளான் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் ஃபினான்ஸ் ஜேர்னியில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மோர் வேல்யூபிளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. இந்த பிளான் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லாஸ்ட் இயர் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து எடுங்க. அதாவது லாஸ்ட் இயர் உங்களுக்கு ஓவராலாக எவ்வளோ இன்கம் வந்து வந்திருக்கு, அந்த இன்கம் ஓவராலாக டோட்டல் பண்ணிக்கோங்க. இப்போ மந்த்லி உங்களுக்கு 10,000 வருதுன்னா ஓவராலாக 1 இயருக்கு ஓவராலாக 1.2 lakhs அப்படின்றது வந்து கிடச்சிருக்கும். அந்த இதை பண்ணிவிட்டு நீங்கள் எந்தெந்தக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, ரெண்ட்டுக்கு எவ்வளோ போயிருக்கு, அதர் இஎம்ஐ என்னென்ன போயிருக்கு, அண்ட் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, எதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன மாதிரிலாம் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டோட்டலாக என்ன பண்ணுங்கன்னா ஓவர் வேல்யூ எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு ட்ராக் வந்து பண்ணுங்கள். அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்து நம்ம ஒரு ஓவர்வியூ பண்ணும்போது நம்ம எதுக்கெல்லாம் மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பண்ணியிருக்கோம், எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்ற அண்ட் அதர் ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருப்போம், அந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட் இல்லாத சில திங்ஸ் எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா. அது எல்லாத்தையுமே உங்களால் விசிபிளாக பார்க்க வந்து முடியும். இவ்வளோ மணி வந்து நம்ம இதுக்கே நமக்கு போயிருக்கா அப்படின்ற ஒரு திங்ஸும் நமக்கு வந்து கிரியேட் வந்து ஆகும். அப்படி கிரியேட் ஆகும்போது ஓகே இது நமக்கு நெக்ஸ்ட்டு இதிலிருந்து நமக்கு வந்து அது முக்கியமாக இல்லையா அப்படின்ற ஒரு இதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மூலயமா நெக்ஸ்ட்டு நமக்கு ப்ரியாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இருந்துச்சுன்னா இந்த அமௌண்ட்டை அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ன பண்ண முடியும்னா கொண்டு வந்து போக முடியும். அது மட்டும் இல்லாமல் அதர் வேல்யூபிளாக இருக்கக்கூடிய ஏதாவது ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு அண்ட் எனி டைப் ஆஃப் ஒரு இதை வேல்யூபிளாக எடுத்துக்கிறதுக்கு அதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஸ்பெண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பண்ணுங்கன்னா லாஸ்ட் இயரோடைய இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பராக அனாலிசிஸ் வந்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் கோலாக என்ன பண்ணுங்கன்னா இந்த ஒரு இயர் வந்து செட் வந்து பண்ணுங்க. அதாவது அந்த கோல் வந்து எப்படி இருக்கணும்னா ஸ்பெசிஃபிக்காக எதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் வந்து இருக்கணும். அதாவது நீங்கள் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களா, அண்ட் அதர் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபியூச்சர் பிஸ்னஸ்க்காண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்களுடைய ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாவது மேரேஜுக்காண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களா, அண்ட் உங்களுடைய ஃப்யூச்சர் அதர் திங்ஸ் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனை என்ன பண்ணிக்கோங்கன்னா எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மினிமமாக ஒரு அமௌண்ட்டை என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபிக்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. அது எந்த டைம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் செட் பண்ணும் போது என்ன ஆகும்னா ஒரு டிசிப்ளின் பண்ணுறதுக்காண்டி ஒரு இது வந்து ரீசனும் கிடச்சிருச்சு, எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றதே கிடச்சிருச்சு. அதை ஆட்டோமேட் பண்ணி என்ன பண்ணிடுங்க. இதை ஒரு ப்ராப்பராக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வெல்த் கிரியேஷன் அப்படின்றது ரொம்ப 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 பெட்டராக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது பண்ணுறதுக்கு நமக்கு வேல்யூபிளாக பண்ணக்கூடிய ஒரு இது வந்து பட்ஜெட் பண்ணுறது. ஸோ இந்த பட்ஜெட் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது 50-30-20 ரூல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு வரக்கூடிய சேல்ரி அந்த இதை வந்து 50% உங்களுடைய நீட்ஸ், அந்த 30% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வெளியே ட்ரிப் போகணும், இல்லை ஏதாவது தேவை இருக்குது வான்ஸ்க்கு, அந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் 20% நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா அந்த மணியை இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சில டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு அது சேஞ்ச் வந்து ஆகும். ஏன்னா பேச்சுலராக இருக்காங்க அப்படின்னா ஃபேமிலி அப்படின்ற இருக்காது. ஸோ அதுக்கான எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கட் வந்து ஆகும். அப்படின்ற போது அவங்களுக்கு அந்த ரூலை என்ன பண்ணிக்காங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அந்த ஒரு இதில் வந்து ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா ஹையர் அமௌண்ட்டை அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்ன பண்ண முடியும்னா பண்ண வந்து முடியும். ஸோ ஒரு ஸ்மார்ட் கோலை செட் பண்ணிட்டு இந்த ஒரு பட்ஜெட்டை ப்ராப்பராக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வெல்த் கிரியேஷன்ன்றது ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு 4 ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன் எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா என்னது அப்படின்னா சப்போஸ் ஏதோ ஒன்று நடக்குது, உங்களுக்கு வந்து ஒரு லே ஆஃப் நடக்குது, இல்லை ஏதாவது வேர்ல்டு வைடாக ஏதாவது இது வருது அப்படின்னா
அந்த பர்டிகுலர் டைமில் நம்ம ஃபேமிலி ஆர் நம்மளே பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஃபண்டு வந்து தேவைப்படும். அந்த ஃபண்டை ஒரு லிக்விட் ஃபார்மெட்டில் எப்போனாலும் நம்மளால் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சம் கைண்ட் ஆஃப் இந்த மாதிரியான இது எல்லாமே நடக்கும்போது அந்த மணியை நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம சஃபரிங் ஆக தேவையில்லை. அது நமக்கு ஹெல்ப் ஆகும். அதை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு 10,000 செலவாகுது அப்படின்னா இன்ட்டு 6 மந்த் என்ன பண்ணிக்கோங்கன்னா எக்ஸ்பென்ஸ் வந்து ஓவராலாக எடுத்துக்கோங்க. அப்போது அதாவது 10,000 into 6 போட்டிங்கன்னா 60,000 அப்படின்றது உங்களுக்கு வந்து ஆகும். ஸோ அதை என்ன பண்ணுங்கன்னா ஒரு லிக்விட் ஃபார்மெட்டில் இல்லை உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இல்லை ஹையர் இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய சில பேங்க் அக்கௌண்ட்ஸ் இல்லை அதர் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஈஸியாக நம்மளால் எடுக்க ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் ரிஸ்க் இல்லாமல் இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியான இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஈஸியாக ஆக்சஸ் பில்ல மாதிரி இருக்க மாதிரி. அதே மாதிரி இந்த எமர்ஜென்சி ஃபண்டு பில்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே லேக் ஆகக்கூடிய ஒரு இடம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து மந்த்லி 10,000 into 60,000 ஓவராலாக வருதா 6 மந்த்துக்கு, நான் 60,000 இதுக்குன்னு சொல்லிட்டு நான் பில்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே ஹையர் அமௌண்ட்டாக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா திங்க் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸ்மால் அமௌண்ட்டில் எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரு 500 and 1000 அண்ட் ஒரு 2000 உங்களுடைய சேலரியை பொறுத்து அதை என்ன பண்ணிக்கோங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்மாலாக என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டை ஒரு சைடாக என்ன பண்ணிக்கோங்கன்னா பில்ட் பண்ணிகிட்டே வாங்க. இது கண்டிப்பாக சம் டைம்ஸில் உங்களுக்கு வந்து பின்னாடி பேக்கப்பாக என்ன பண்ணணும்னா ரொம்ப கை வந்து கொடுக்கும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 5th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் வந்து பண்ணுங்கள். ஏன்னா ஸ்மால் அமௌண்ட் எஸ்ஐபி மூலமா என்ன பண்ணுங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எந்த ஃபண்ட் பெட்டராக தோணுதோ அப்படின்ற ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணிட்டு எவ்ரி மந்த் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை என்ன பண்ணுங்கன்னா கன்சிஸ்டன்சியாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். அந்த காம்பவுண்டிங் அப்படின்றத நம்ம வந்து ஃபியூச்சரில் அந்த மாதிரி பார்க்க முடியும். இப்போ எவ்ரிடே நம்மளால் ஒரு 50 ரூபாய் சேவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா மந்த்லி நம்மளால் என்ன பண்ண முடியும் 1500 சேவ் பண்ண முடியும். டெய்லி 550 rupees அப்படின்னு ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். அப்படின்னும் போது மந்த் எண்டில் 1500ன்றது ஈஸியாகவும் நம்மளால் என்ன பண்ண முடியும் சேவ் வந்து பண்ண முடியும். அதை ப்ராப்பராக என்ன பண்ணுங்கன்னா ஒரு எஸ்ஐபியில் ஒரு ஃபண்டில் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வாட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வாங்க. அது பின்னாடி பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும். அதாவது டின்னி சேஞ்ச் ஹியூஜ் ரிசல்ட்னு சொல்லிட்டு அட்டாமிக் ஹாபிட்ஸ் அப்படின்ற புக்கில் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பேசியிருக்கோம். அதாவது நீங்கள் 1500 அப்படின்றது, அதாவது மந்த்லி ஒரு நாளைக்கு 50 rupeesனா மந்த் எண்டில் 1500 வரும். அந்த 1500ல் 15% ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு ஃபண்டில் ஒரு 30 years கன்சிஸ்டன்சியாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த எண்டில் உங்களுடைய கார்பஸ் அமௌண்ட் அப்படின்றது ஹியூஜ். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ செக் பண்ணிங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்னமும் சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் என்ன பண்ணலான்னா சில ETFஸையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் கன்சிடர் வந்து பண்ணலாம். அது இன்னமும் கொஞ்சம் வேல்யூபிளாக வந்து என்ன ஆகும்னா இன்வெஸ்டிங்க்கு பொறுத்தளவு இருக்கும். நெக்ஸ்ட் 6th ஒன் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ரெகுலர்லி. அதாவது உங்களுடைய அந்த ஒரு ட்ராக்கிங் சிஸ்டமாக இருக்கட்டும், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய உங்களுடைய போர்ட்ஃபோலியோவாக இருக்கட்டும் அண்ட் அதர் திங்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஓவராலாக ஒரு மந்த்லி ஒன்ஸோ இல்லை 3 monthsக்கு ஒன்ஸோ இல்லை 6 monthsக்கு ஒன்றுக்கோ அதை வந்து ட்ராக் வந்து பாருங்கள். ப்ராப்பராக நமக்கு அது கரெக்டாக போதா, நமக்கு இதெல்லாம் இன்னமும் நம்ம தேவையில்லாமல் எதுக்கு எல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது ஒன்று நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியும். அப்படின்னும் போது அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இன்னமும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சில ப்ரியாரிட்டி கொடுக்க முடியும். அண்ட் ஆல்ரெடி சொன்னோம்னா அதர் நமக்கு இம்பார்ட்டன்ட் திங்ஸுக்கு நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட்டு என்ன பண்ண முடியும்னா பண்ண வந்து முடியும். ஸோ ப்ராப்பராக என்ன பண்ணுங்கன்னா ட்ராக் வந்து பண்ணுங்கள். அப்படி ட்ராக் பண்ணுறதுனால நமக்கு ஏதாவது சம் இது ஐடியாவும் கிடைக்கும். அது மூலமா நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சில ஐடியாவும் நமக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த ஒரு இது பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கும். ஸோ ரிவ்யூ வந்து ரெகுலராக என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி 3 monthsக்கு ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பராக கன்சிஸ்டன்சியாக என்ன பண்ணுங்கன்னா பண்ணுங்கள். ஸோ இந்த 6 பிளானுமே நீங்கள் வந்து சும்மா கேட்டுட்டு போகாமல் இதை வந்து உங்கள் பர்சனல் ஃபைனான்ஸ் ஜேர்னியில் ஒரு ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி பண்ணுங்கள். உங்களுடைய ரிசல்ட் அப்படின்றது பெட்டராக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்லேருந்து நீங்கள் என்னென்ன பர்சனல் ஃபைனான்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னாலேயே இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டிங் எல்லாமே பண்ணனால தான் என்னால் ப்ரீவியஸ் இயர் மந்த்லி 1000 rupees அப்படின்றத கன்சிஸ்டன்சியாக என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்லேருந்து ஒரு ஹியூஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ ஆக்ஷன் வந்து எடுங்க, அதுதான் உங்களுக்கு வந்து பெட்டர் ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் லைக் திஸ் வீடியோ அண்ட் இந்த மாதிரியான மோர் வீடியோ நம்ம சேனலில் வந்து பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக அண்ட் நிறையாது வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மோர் ரிலேட்டட் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.